இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ் மசக்கவுண்டர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா கோபால் கேம்ப் நடக்குது. 6 நாள் நடக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருந்து அருகம்பாளையத்துலேருந்து 6 குழந்தைங்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. அவங்களோட ஃபீட்பேக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மசக்கவுண்டர் செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பிரபு தான் இதில் இன்சார்ஜாக எடுத்து நடத்துகிறாரு. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பேரண்ட்ஸ் பிரபு இங்கே எவ்வளோ குழந்தைங்க பிரபு இங்கே வராங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம பௌத்திகை கிளாஸு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை 6:30 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கோன செட்டிப்பாளையத்தில் வந்து ஒரு 10லேருந்து 15 குழந்தைகள் வராங்க. அதில் வந்து நாங்கள் மேற்கொண்டு இந்த பௌத்திகை கிளாஸ் கலந்துக்கூடிய வாய்ப்பு வந்து பக்கத்து அருகில் இருக்கிற சில கிராமங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தி அதன் மூலமாக அங்கே இருக்கிற குழந்தைகள் வந்து நம்ம இந்த ஊரில் வந்து கலந்து கொண்டு பௌத்திக வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைந்து இஸ்லாம் கமிஷனுடைய விருப்பம். அதற்கு ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ஸ் கேம்ப் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கோம். அதன் மூலமாக நிறைய குழந்தைகளோட அறிமுகம் நம்மளுக்கு கிடைக்கும், நிறைய பேரண்ட்ஸோட அறிமுகம் நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இந்த பகுதியில் நம்மளுடைய நிறைய குழந்தைகளை வர வச்சு பௌத்திக வகுப்பில் வந்து நிறைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்து அதன் மூலம் அவங்களை வந்து ஆன்மீக பாதையில் அவங்களை வந்து அழைச்சிட்டு வரணும். அவங்க வந்து எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குடிமக்களாக இந்த சமுதாயத்துக்கு பெரும் பங்காற்றணும். அதில் வந்து ஆன்மீக கல்வின்னு மிக முக்கியமான பங்கு இருக்குது. அதில் வந்து நம்மளுடைய பங்கை வந்து இஸ்கான் வந்து நடத்திட்டாங்க. பிரபு இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பண்ணுறீங்க பிரபு. அவங்க வரைக்கும் அவங்க இன்சார்ஜாக இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுடைய இப்போ வந்து நம்மளுடைய பௌத்திக வகுப்பினுடைய கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து சிறியவங்க பெரியவங்க அனைத்து மக்களுக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம். பட் இப்போ வந்துட்டு இருக்கிறவங்க குழந்தைங்க வந்துக்கிறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். வருங்காலத்தில் பெரியவங்க வரும்போது அவங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு அதே வெள்ளிக்கிழமையோ ஒரு மேற்கொண்ட நாட்களில் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நடத்தி கொடுக்கணும். அது அவங்களுடைய ஆதரவை பொறுத்து நம்ம வந்து எதிர்காலத்தில் ஒரு முடிவெடுக்கணும். மகிழ்ச்சி. இன்றைய காலகட்ட குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய குழந்தைங்க வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது பகவத்கீதை பற்றி. நம்ம எங்களுடைய ஆர்வம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அறிமுகம், ஒரு நம்மளுடைய எப்படி பௌதிக கல்வி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் 15 வருடங்கள் படிப்பீங்க. 12 வருடம் +2 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆவது வருஷம் வரைக்கும் 12 வருஷம் +2 12 வருடங்கள் போயிருக்கு பள்ளிக்கல்வி. அதற்கு பிறகு 3 வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லூரி கல்வி. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு பெண்ணோ இல்லாட்டி ஒரு பையனோ அப்படின்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு தகுதிக்கு வராங்க. அதே மாதிரி தான் ஆன்மீக கல்வி பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாளில் முடிஞ்சிட போகிறது. அது வந்து தொடர்ந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பள்ளிக்கல்வியோடு சேர்ந்து ஆன்மீக கல்வி சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது தான் அவங்க வந்து கல்வி வந்து முழுமையடையும், அவங்களுடைய வாழ்க்கையும் முழுமையடையும். இதுதான் அடிப்படை கல்வி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கக்கூடிய கல்வி வந்து பௌதிக கல்வி, ஆன்மீக கல்வி வந்து பண்புகளை வளர்க்கக்கூடிய கல்வி. இந்த ரெண்டுமே சேர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அதற்காக தான் நாங்கள் இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டுருக்கோம். இந்த கேம்ப் மூலமாக அந்த குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி நம்ம வந்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த கேம்பினுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த 6 நாளில் முடிஞ்சிடக்கூடாது. மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் அவங்க தொடர்ந்து வந்து இங்கே பௌத்திக வகுப்பில் தங்களை இணைத்து கொண்டு தினமும் அவங்க வீட்டில் ஞாபகம் பண்ணி பகவானுடைய சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை பயணங்களை வந்து தொடர்ந்து தினந்தோறும் செய்ய வேண்டிய விஷயம். அதை வந்து அவங்க வந்து தகுந்த முறையில் பயிற்சி பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து பல முயற்சிகள் பண்ணுறோம். தினந்தோறும் பயிற்சி பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. இந்த ஒரு அருமையான மகா மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து கலியுக மக்களுக்காக கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரபுபாதர் வந்து நம்மளுடைய பட்டி தொட்டி எல்லாம் உலகமெங்கும் கொண்டு வருவாங்க. அதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்து அந்த நாம ஜபத்தின் மூலமாக அவங்க தினந்தோறும் பகவானுடைய இணையும் அந்த பகவானுடைய நாமங்களை சொல்லி தினந்தோறும் அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு 10 நிமிடங்கள் ஒரு 108 முறை இந்த நாம ஜபம் சொல்லி அதன் மூலமாக பகவானோட தினந்தோறும் வந்து அவங்களை கனெக்ட் பண்ணிக்குவோம். அதற்கு பிறகு அவங்க வந்து மேற்கொண்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம ஆன்மீக விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிக பிரமாதமானதாக வெற்றிகரமானதாக அமையும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து நம்முடைய பிரபுவாதருடைய ஆசீர்வாதம், ஒழுக்கம், பண்பு, கல்வி அனைத்துமே அடங்கிய இந்த பதிவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது.
குழந்தைகளுக்கு இது சேரணும். அது உங்கள் மூலியமாக நடக்கிறதா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் எங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய உங்க மூலியமா 6 குழந்தைங்கள உங்க ஊர்ல இருக்கிற அனைத்து எல்லா கண்டிப்பாக குழந்தைங்களையும் நீங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து வந்து எல்லாருக்குமே அழைச்சிட்டு வந்து போதிக்கணும். குழந்தைகளுக்கு தேவையானதே பக்தி மட்டும்தான். ஹரே கிருஷ்ணா. குழந்தைகளுக்கு தேவையானதே பக்தி மட்டும்தான். இந்த பக்தி கொடுத்தாவே ஒழுக்கம் எல்லாமே வந்துடும். அதனால தயவு செய்து இந்த 6 நாளும் இந்த கிளாஸ்க்கு கம்பல்சரி 6 குழந்தைங்கள் இல்லாம எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க பக்தி உங்க மூலியமா கொண்டு போய் கொடுக்கணும். இங்க வந்து 6 நாள் கேம்புக்கு நீங்க வர வைக்கணும். கண்டிப்பாக வருவோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.